வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு 6th லெசனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். 6.1.5 சமதள ஆடியில் தோன்றும் பிம்பத்தின் பண்புகள். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, ஒரு கண்ணாடியில் ஒரு உருவம் மற்றும் பிம்பம் எப்படி உருவாகுது, உருவத்தை கொண்டு எப்படி பிம்பம் உருவாகுதுன்னு பார்த்தோம். ஒரு இமேஜ் எப்படி ஆப்ஜெக்ட்லேருந்து உருவாகுதுன்னு பார்த்தோம். அதோடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 2 மார்க்கில் கேட்கலாம், கவனமாக பாருங்கள். ஸோ முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், போன வீடியோலேயே நம்ம பார்த்துட்டோம். என்ன பார்த்தோம்னா, கண்ணாடியிலிருந்து அந்த உருவத்துடைய தொலைவு, அந்த கண்ணாடியிலேருந்து பிம்பம் உள்ள பிம்பம் தோன்றா தொலைவுக்கு ரெண்டுத்துக்கும் சமமாக இருக்குன்றோம். கண்ணாடிக்கு முன்னாடி ஒரு பொருள் நிற்குதுன்னா, நீங்கள் கண்ணாடியில் பார்க்குறீங்க அந்த பொருள் நீங்கள் கண்ணாடி நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, உள்ளேயும் அந்த பிம்பம் அதே தொலைவில் இருந்து உருவாகிற மாதிரி தான் நமக்கு உணர்வை கொடுக்கும். கண்ணாடி அவ்வளோ பெருசு இருக்க போகிறது கிடையாது. ஆனால் அந்த உணர்வு நம்மளுக்கு கொடுக்கும். ரொம்ப தூரத்தில் உட்காந்து கண்ணாடியை பார்த்தீங்கன்னா, கண்ணாடிக்குள்ளாரையும் நீங்கள் ரொம்ப தூரத்தில் இருந்து தான் தெரிவிங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, எவ்வளோ பெரிய இமேஜ் உருவாகும். நீங்கள் கண்ணாடிக்குள்ளார பார்க்குற அந்த உருவத்தோட சைஸும் உண்மையான உருவத்தோட சைஸும் ரெண்டுமே சமமாக இருக்குமா. உருவம் மற்றும் பிம்பத்தோடைய அளவு வந்து சமமாக இருக்கும் அப்படின்றாங்க. மூணாவது என்னன்னா, கண்ணாடியில் நம்ம பார்க்குறப்ப நம்ம அப்படியே ஆப்போசிட்டாக தெரியும். நம்ம இடது கை நமக்கு வலது கை மாதிரியும், வலது கை இடது கை மாதிரியும் தெரியும். அப்படியே வந்துட்டு பிம்பம் வந்துட்டு இடவளம் மாற்றம் கொண்டதாக இருக்கும், ரைட் லெஃப்ட் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது ஒரு கண்ணாடியில். ஒருவேளை ஒன்றுக்கும் மேற்பட்ட கண்ணாடி வைக்கிறீங்கன்னா, அதில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிம்பங்கள் வந்து ஃபார்ம் ஆகும். பழைய படத்திலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு ஹீரோவோ வில்லனோ ஒரு கண்ணாடி இருக்கிற ரூம்குள்ளே போயிடுவாங்க. அங்கே போனோடனே ஏகப்பட்ட உருவங்கள் உருவாகும். அந்த உருவங்கள் எதனால் உருவாகுதுன்னா, அங்கே நிறைய கண்ணாடிகள் இருக்கிறதுனால. எத்தனை உருவங்கள் உருவாகும் அப்படின்றதுக்கு ஃபார்முலா இருக்குது, நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ கண்ணாடியில் பிம்பம் தோன்றதுக்கான பண்புகள், இந்த 4 பண்புகள் இருக்கு, நல்லா பார்த்துக்கோங்க. ஒன்று வந்து என்ன சொல்கிறாங்க, சைஸ் ஒரே சைஸ் தான் இருக்கும் உருவத்துக்கும் பிம்பத்துக்கும், ரெண்டுமே ஒரே தொலைவில் தான் இருக்குமா கண்ணாடியில் இருந்துட்டு. மூணாவது ஆப்போசிட்டாக தெரியுமா, லெஃப்ட்டுக்கு ரைட்டு ரைட்டுக்கு லெஃப்ட்டுன்னு தெரியும் அப்படின்றாங்க. ஃபைனலாக ஒன்றுக்கு மேற்பட்ட கண்ணாடி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நமக்கு எப்படி தெரியும்னா, நிறைய உருவங்கள் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்கிறாங்க. ஒன்றுக்கும் மேற்பட்ட கண்ணாடிகள் இருக்கிற இடத்துல. ஸோ இதெல்லாம் 4 வந்துட்டு முக்கியமான பண்புகள். இந்த பண்புகளில் வச்சு நம்ம 4வது பார்த்தோம் இல்லையா, அதுக்கு ஃபார்முலா வந்து இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு இந்த கீழே இருக்கிற 2 படங்களை பாருங்கள். இந்த 2 படங்களையும் நமக்கு என்ன தெரியுதுன்னு பாருங்களேன். 2 கண்ணாடிகள் இங்கே இணைக்கப்பட்டிருக்கு. 2 கண்ணாடி வச்சுருக்காங்க. அதுக்கு நடுவில் ஒரு உருவம் வச்சுருக்காங்க, ஒரு நெயில் பாலிஷ் வச்சுருக்காங்க. அந்த நெயில் பாலிஷோடைய உருவம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த 2 கண்ணாடியிலையும் சமமாக படுற மாதிரி, சமச்சீராக படுற மாதிரி உள்ள வச்சுருக்காங்க. இந்த அமைப்பில் எத்தனை பிம்பங்கள் உருவாகுதுன்னா, 1 2 3 பிம்பங்கள். ஒரு பாட்டிலுக்கு 3 பிம்பங்களாக உருவாகுது. இந்த மாதிரி உன்னுடைய கண்ணாடிகளுடைய எண்ணிக்கையை பொறுத்தும், எத்தனை கண்ணாடிகளை இணைக்கிறீங்க, எந்த கோணத்தில் அந்த ஆப்ஜெக்டை வைக்கிறீங்க, பொருளை வைக்கிறீங்கன்றதை பொறுத்து நம்மளுடைய பிம்பங்களுடைய எண்ணிக்கை வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கான ஃபார்முலா இங்கே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதை நீங்கள் இரட்டைப்படை எண்களை 2 கண்ணாடி 4 கண்ணாடி 6 கண்ணாடின்னு வச்சு சமச்சீராவோ இல்லை சீரற்ற நிலையிலேயே வச்சிங்கன்னா 2துலேயுமே ஒரே அளவுக்கான பிம்பங்கள் தான் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை ஆட் நம்பர் ஒற்றைப்படையில் 1 கண்ணாடி 3 கண்ணாடி 5 கண்ணாடின்னு வச்சிங்கன்னா கூட அது சரியாக வெட்டப்படி சிமெட்ரிக்கலாக சமச்சீராக வச்சிங்கன்னா அதே அளவு தான் எண்ணிக்கை வரும். சமச்சீரற்ற முறையில் வச்சிங்கன்னா இந்த ஃபார்முலா படி உங்களுக்கு எண்ணிக்கை வரும் அப்படின்றாங்க. உங்களுக்கு 1 வேர்டில் போட்டித் தேர்வுகள்லாம் இதெல்லாம் கேட்பாங்க. எத்தனை வந்து பிம்பங்களுடைய எண்ணிக்கை கிடைக்கும், எத்தனை இமேஜ் கிடைக்கும் அப்படின்றத இதில் வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ 3லேயும் பார்த்தீங்கன்னா ஒரே ஃபார்முலா தான் இருக்குது, 1 மட்டும் ஃபார்முலா மாறுது. ஸோ அதை மட்டும் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, எடுத்துக்காட்டு 6.2 பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம படித்ததை வச்சு நம்ம ஏதாவது புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவர் தம் முழு உருவத்தையும் கண்ணாடியில் பார்க்க வேண்டும் என்றால் கண்ணாடியின் உயரம் எவ்வளவு இருக்கணும்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்விதான். வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த மிரர் நீடட் ஃபார் அ பர்சன் டு see his full image on the mirror? அவனுடைய கண்ணாடி முன்னாடி நான் நிற்கிறேன், எனக்கு எவ்வளோ பெரிய கண்ணாடி இருந்தால் என் முழு உருவமும் தெரியும் அப்படின்றாங்க. உங்கள் உருவத்தில் பாதி அளவுக்கு இருந்தால் போதும், ஓகேவா? உங்கள் ஹைட்டில் பாதி அளவுக்கு இருந்தால் போதும், உங்களுடைய முழு உருவத்தையும் நீங்கள் பார்க்க முடியும். எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்றப்ப தான் இந்த படத்தை போட்டு நமக்கு விளக்கலாம். இங்கே ஒரு கண்ணாடி இருக்கு, நீங்கள் வந்து இங்கே நிற்கிறீங்க.
ஓகேவா? நீங்க இங்க நிக்கிறீங்க. நான் வந்து ஃபுல் உயரமே எடுத்திருக்கிறேன். இதுதான் நமக்கு தேவையான உயரம்லாம் கிடையாது. நான் உங்களுக்கு வந்து ஆரம்பத்துல கண்ணாடிய உடைக்கிறதுக்கு முன்னாடி ஃபுல் உயரமான பெரிய கண்ணாடி, என் உயரத்துக்கு ஒரு கண்ணாடி எடுத்துக்கிறேன். கண்ணாடிய வச்சுட்டு நான் பார்க்குறேன். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னோம். தலையிலயும், கால்லயும் படக்கூடிய அந்த ஒளிக்கதிர்கள் நேரா நமக்கு கண்ணாடியில போய் படும். அத நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? நேராவும் வரும். சில கதிர்கள் இப்படியும் வரும். சில கதிர்கள் இப்படியும் வரும். இங்கேயும் வந்து இப்படியும் வரும். இப்படியும் வரும். இப்படியும் வரும். எல்லா விதமாவும் வரலாம். நம்ம அதுல 2 கதிர்கள மட்டும் எடுப்போம். அதுக்கு தலை மேல இருந்து ஒரே ஒரு லைன் வந்து நமக்கு கண்ணாடி மேல படுதுன்னு கற்பனை பண்ணிப்போம். ஸோ தலை மேல இருந்து ஒரே ஒரு லைட் வந்து கண்ணாடியில படுது. ஒரு கதிர், ஒரு ரே வந்து படுது. அது கண்டிப்பா எதிரொலிக்குமா? எதிரொலிக்கப்பட்ட கதிர் இப்படி இருக்குமா? இதுக்கு நடுவுல இருக்கிற நம்மளுடைய பெர்பெண்டிகுலர், நம்மளுடைய செங்குத்து கோட இப்படி வரைஞ்சுக்கலாமா? ஸோ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? இது படக்கூடிய கதிர். இப்ப இதோடைய படுகோணம் வந்து நம்ம ஐன்னு எடுத்துக்கலாம். இது எதிரொலிக்கப்பட்ட கதிர். படுகோணமும் எதிரொலிக்கப்பட்ட கோணம். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் சமமா இருக்கும். அப்ப இதுவும் ஐ தான். நமக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாரி, எதிரொலிக்கப்பட்ட இந்த கதிர் மட்டும் தான் நம்ம கண்ல படும். அப்பனா நம்ம கண் இங்க இருக்கு. நம்ம தலை இங்க இருக்கு. ஓகேவா? புரிஞ்சுதா? அப்ப இது முதல் பக்கம். தலை மேல பட்ட கதிர என் கண்ல பார்க்கிறப்ப எப்படி நான் உணரலான்னா, இப்படி நேரா வந்து கண்ணாடியில ஒரு கோணத்துல பட்டிருக்கு. எதிர்கோணம் எதிரொலிக்கப்பட்ட அந்த கோணம் ரிஃப்ளெக்டட் வேவ் வந்து என் கண்ல படுது. அப்ப இந்த பகுதி தான் என்னுடைய கண் இருக்கக்கூடிய பகுதி. இது என்னுடைய தலை இருக்கக்கூடிய பகுதி. ஓகேவா? இப்ப அதே மாதிரியே கீழ இருந்தும் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம கீழ இருந்தும் ஒரு கோணம் ஒரு கதிர் எடுத்துக்க போறோம். தரையில இருந்து ஒரு கதிர், உன் கால் பாதத்துல இருந்து ஒரு கதிர் வந்து கோணமா இப்படி படுதுன்னு எடுத்துக்கும். இது என்ன பண்ணுதுன்னா பதிலுக்கு நேரா கண்ணுல படுற மாரி அந்த எதிரொலிப்பு கதிர் படுது. ஏன்னா கண்ணுல தான் நம்ம பார்க்க போறோம் எல்லாத்தையுமே. இது இங்க வந்துரும். இதனுடைய உங்களுடைய நார்மல் லைன், அதாவது பெர்பெண்டிகுலர் செங்குத்து கோடு வந்து இந்த இடத்துல வரும். இது நம்ம Nன்னு எடுத்துக்கலாம். இது நம்மளுடைய படுகோணம் ஐன்னு எடுத்துக்குவோம். இது எதிரொலிப்பு கோணம். ஐயும் ஆரும் ஒன்று தான். ஸோ இதுவும் ஐ தான். இப்போ இதுவும் கண்ணில் தான் போய் படுது. ஓகேவா? அப்போ கண்ணுல இருந்து தலைக்கு உள்ள உயரத்தை நான் H1 எடுத்துக்கிறேன். கண்ணுல இருந்து காலுக்குள்ள உயரத்தை நம்ம H2ன்னு எடுத்துக்கலாம். இந்த மொத்த உயரத்தையும். அப்ப நமக்கு என்ன தேவை? எதிரொலிக்கப்பட்டது தான் நம்ம கண்ல படப்போகுது. அப்ப எதிரொலிக்கப்பட்ட பகுதி மட்டும் எடுத்துக்குவோம். இந்த பகுதி எதிரொலிக்கப்பட்ட பகுதி. இந்த பகுதி எதிரொலிக்கப்பட்டது. ரிஃப்ளெக்ட் ஆன பகுதி. அப்ப இந்த 2 பகுதி இந்த சைஸுக்கு நமக்கு கண்ணாடி கிடைச்சா போதும். அப்ப H1ல இந்த பாதி எவ்வளவு? H1/2ன்னு வருமா? H2ல இந்த பாதி எவ்வளவு? இது மொத்தம் H2. அதுல பாதி எவ்வளவு? H2/2ன்னு வருமா? இந்த ரெண்டுத்தையும் கூட்டினேன்னா H1 + H2/2ன்னு வரும். இந்த உயரத்துக்கு நம்ம கண்ணாடி எடுத்தா போதும். அப்ப கடைக்கு போறப்ப நீ எப்படி பார்க்கணும்னா, தலையில இருந்து கண்ணுல இருக்க தொலைவுக்கு பாதி தொலைவு எடுத்துக்கோ. உங்களுடைய கண்ணுல இருந்து காலுக்குள்ள தொலைவு பாதி தொலைவு எடுத்துக்கோ. இல்லைன்னா உங்க உயரத்துல பாதி உயரமா எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்ணாடி போதும். அந்த கண்ணாடியை வச்சுக்கிட்டே நீங்க உங்க முழு உயரத்தையும் பார்க்க முடியும். அப்படி ஒரு கண்ணாடியில ரொம்ப பக்கமா நீங்க நின்று பார்த்தீங்கன்னா உங்க முழு உயரம் தெரியாது. நீங்க கொஞ்சம் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்க தலையில இருந்து கால் வரைக்கும் நீங்க முழுசா பார்க்க முடியும். ஸோ கண்ணாடியோடைய உயரத்துக்கும் உங்க உயரத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. கண்ணாடியோடைய உயரம் வந்துட்டு நீங்க எதை சார்ந்து இருக்கோம்னா வந்துட்டு நீங்க எவ்வளவு பக்கத்துல அந்த பொருளை பார்க்குறீங்க அப்படின்றத பொறுத்து இருக்கு. ஸோ எப்படி இருந்தாலுமே நீங்க சின்ன கண்ணாடியா இருந்தாலும் சரி பக்கத்துல நின்று பார்க்குறப்ப உங்க காலை உங்களால பார்க்க முடியும். நீங்க மெல்ல மெல்ல பின்னாடி வரப்ப உங்க முழு உயரத்தையும் உங்க பார்க்க முடியும். இதுதான் அடிப்படையான கான்செப்ட். இப்படிதான் அந்த சம் போட்டிருக்காங்க. ஜஸ்ட் சிம்பிளான அந்த ஃபார்முலா தான். இதை நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம ஈஸியா எழுத முடியும். அதுதான் இங்க படமாவும் இவங்க விளக்கியிருக்காங்க. இது ஒரு டாபிக். இப்போ நம்ம அடுத்த டாபிக் போகலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்த டாபிக்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி எடுத்துக்கப்பட்ட இந்த கண்ணாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண முகம் பார்க்குற கண்ணாடி மாதிரி தான் இருக்கும். அது ஒரு சதுர வடிவத்திலேயோ அல்லது செவ்வக வடிவத்திலேயோ இருக்கும். ஒரு ஸ்கொயர் ஷேப்லேயோ அல்லனா வந்துட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்லேயோ இருந்துச்சு. இப்போ நம்ம அடுத்த கட்டமான கண்ணாடிகளை பார்க்க போகிறோம். நம்ம பொதுவாக பயன்படுத்தக்கூடிய கண்ணாடிகள் பல வடிவத்தில் இருக்கலாம். ஸோ இப்போ பார்க்கக்கூடிய அந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னா கோள வடிவத்தில் இருக்க போகுது. ஒரு ஸ்பியர் ஷேப்பில் இருக்க போகுது. ஸோ கோளம் அப்படின்றது ஒரு முறையற்ற வட்டம் தான் கோளம் அப்படின்னு கூப்பிடுவோம். ஒரு இர்ரெகுலர் சர்க்கிள் தான் நமக்கு வந்துட்டு ஸ்பியர் அப்படின்னு நம்ம கூப்பிடுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு ஸ்பியர் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்படி எடுத்துக்கலாம். இந்த ஸ்பியரில் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற இந்த பகுதி காலியாக இருக்கும். இதை நீங்கள் எப்படி கற்பனை பண்ணிக்கலாம்னா ஒரு டென்னிஸ் பந்தை கற்பனை பண்ணிக்கோங்க. டென்னிஸ் பந்தை நீங்கள் எடுத்து 2ஆக கட் பண்ணிங்கன்னா உள்ள காலி இடம் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம எப்படி கூப்பிட போகிறோம்னா உள்ளீடற்ற அப்படின்னு கூப்பிடுவோம். உள்ள எதுவுமே இல்லை, உள்ளீடு அற்ற ஹாலோ ஸ்பியர்னு கூப்பிட போகிறோம்.
ஸோ அந்த டென்னிஸ் பந்துடைய பரப்புல இருக்கிற அந்த திக்கான பகுதி தான் இந்த பகுதி. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த வடிவத்தில் இருக்கிற ஒரு கண்ணாடியை எடுத்து நம்ம அதை 2ஆ வெட்ட போகிறோம். அப்போ 2 பகுதிகள் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த பார்ட்டு கிடைக்கும், இந்த பார்ட்டு கிடைக்கும். நம்ம ஏற்கனவே ஒரு கண்ணாடினா என்ன சொன்னோம், அதனுடைய வெறிப்பகுதி வந்து பூசப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடியுடைய வெளிப்பகுதி வந்து முலாம் பூசப்பட்டிருக்கு. அது சில்வராகவோ அலுமினியமோ ஏதோ ஒன்று பூசப்பட்டிருக்கு. ஸோ தட் அது வந்துட்டு எதிரொலிக்கும் பண்பை கொண்டிருக்கும். இந்த பூசப்படலன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு படக்கூடிய லைட்டு வந்து உள்ள வந்து வெளில வந்துடும். நமக்கு அது கண்ணாடியாக பயன்படுத்த முடியாது. ஸோ இப்படி பூசப்பட்டிருக்கிற இந்த அமைப்பு தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு கோலக ஆடிகள்னு சொல்ல போகிறோம். இதுலேருந்து கட் பண்ணி எடுக்கக்கூடிய பகுதி தான் நம்ம கோலக ஆடிகள்னு கூப்பிட போகிறோம். இது ஒரு கோலமான கண்ணாடி, ஸ்பியர் ஷேப்டு மிரர். இதை நம்ம வெட்டி எடுக்க போகிறோம். கோலக ஆடிகள்லாம் என்னென்னு கேட்பாங்க. உள்ளீடற்ற கோலத்திலிருந்து வெட்டப்பட்ட ஒரு பகுதி. ஸோ இதில் 2ஆக வெட்டப்படலாம். இது ஒரு கண்ணாடியாகவும் இது ஒரு கண்ணாடியாகவும் நம்ம பயன்படுத்த முடியும். 2 விதமான கண்ணாடிகள் இங்கே உருவாகும். ஒன்று வந்து குவி ஆடிகள்னும் இன்னொன்று குழி ஆடிகள்னும் கூப்பிடுவாங்க. கான்வெக்ஸ், கான்கேவ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அது என்னன்னு நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி வெட்டப்பட்டு எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த கண்ணாடியோடைய அமைப்பு எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். ஒன்று இப்படி இருக்கும், இல்லைனா இப்படி இருக்கும். இதில் முகம் பார்க்குறப்ப என்ன நடக்க போகுது, இல்லைனா இதில் ஏதோ ஒரு உருவம் தெரிகிறப்ப என்ன ஆக போகுது அப்படின்னு நம்ம அடுத்தடுத்த டாபிக்ஸில் பார்க்கலாம். இப்போ இந்த கண்ணாடி, இந்த கிடைக்கக்கூடிய இந்த ஆடி இருக்கு இல்லையா, இந்த ஆடியோடைய முக்கியமான பெயர்கள் அல்ல அந்த ஆடியில் இருக்கிற முக்கியமான டேர்ம்ஸ், அதனுடைய பெயர்களை பற்றி நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். முதல்ல நம்ம 2 ஆடிகள் இருக்குன்னு சொன்னோம். குழி ஆடிகள், குவி ஆடிகள்னு சொன்னோம். கான்கேவ், கான்வெக்ஸ்னு 2 சொன்னோம். நமக்கு நல்லா கவனிங்க, நமக்கு தேவைப்படுற அந்த ஆடி, அந்த கண்ணாடியோடைய உள்பகுதி பூசப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க. உள்பகுதி பூசப்பட்டிருக்கு, வெளிப்பகுதி இந்த மாதிரி வளைஞ்ச மாதிரி இருக்கு. இதை நம்ம கான்வெக்ஸ்னு கூப்பிட போறோம், அல்லது வந்துட்டு குவி ஆடிகள்னு கூப்பிட போறோம். அதுவே வெளிப்புறம் பூசப்பட்டிருக்கு, இந்த மாதிரி வெளிப்புறத்தில் இங்கே பூசப்பட்டிருக்கு அப்படின்னா இது நம்ம கான்கேவ்னு கூப்பிட போகிறோம், அல்லது குழி ஆடிகள்னு கூப்பிட போகிறோம். இந்த மாதிரி ஆடிகள் நம்ம கண்ணாடிகளாகவும் பயன்படுத்தலாம், லென்ஸுகளாகவும் பயன்படுத்தலாம். லென்ஸை பற்றின நம்ம அடுத்தடுத்து வர செக்ஷனில் பார்க்கலாம். பொதுவாக குவி ஆடியோடைய லென்ஸ் பார்க்குறப்ப இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும். ஸோ வெளிச்சம் படக்கூடிய ஒரு பகுதி சி வடிவில் வளைஞ்சிருக்கும். அதே வெளிச்சம் படக்கூடிய ஒரு பகுதி சியை திருப்பி போட்ட மாதிரி இருந்துச்சுன்னா அது குழி ஆடிகள் இப்படி இருக்கும். இது நம்ம குழி ஆடிகள்னு கூப்பிட போகிறோம். ஏன்னா சி திரும்பி இருக்கு, இங்கே சி முறையாக இருந்துச்சுன்னா அது நம்ம குவி ஆடிகள்னு கூப்பிட போகிறோம். இது ஒரு முக்கியமான 2 வார்த்தைகள். கான்கேவுக்கும் கான்வெக்ஸுக்கும் என்ன அர்த்தம்னா, உள்பகுதி வந்துட்டு முலாம் பூசப்பட்டு இருந்துச்சுன்னா, ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா உள்பகுதி முலாம் பூசப்பட்டிருக்கு. வெளிச்சம் படக்கூடிய அந்த பகுதி வந்துட்டு சி வடிவில் இருக்கு. இங்கே வெளிப்பகுதி முலாம் பூசப்பட்டிருக்கு. வெளிச்சம் படக்கூடிய அந்த பகுதி வந்துட்டு உங்களுக்கு சியை திருப்பி போட்ட மாதிரி இருக்கு. இது ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள். இப்போ இதை சார்ந்து சில எடுத்துக்காட்டு, சில முக்கியமான வார்த்தைகளை பார்க்கலாம், டெர்மினாலஜிஸ். முதல்ல சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அல்லது குழி இங்கே இருக்கும். குழி ஆடியோடைய வளைவு மையம்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். வளைவின் மையம், ஓகேவா, இதுதான் நம்ம ஆரம்பத்தில் எடுத்துக்கிட்ட அந்த கோள வடிவ கண்ணாடி. இதனுடைய மையம் எங்க இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. இந்த வளைவுக்கும் மையமா இருக்கிறது இந்த பகுதி. அதனாலதான் இதை வளைவின் மையம்னு கூப்பிட போறோம். சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னு கூப்பிடுறாங்க. கர்வுனா வளைவு, ஸோ சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அப்ப இந்த மையப்புள்ளி, இந்த கோளத்துடைய சென்டர் பாயிண்ட் நம்ம சீன்னு எடுத்துக்க போறோம். ஏன்னா வளைவு மையத்தை சி என்ற வார்த்தையில பயன்படுத்தி எழுத போறோம். சீனா கர்வேச்சர் அப்படின்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வளைவின் ஆரம்னு சொல்றாங்க. ஸோ வளைவு இங்க இருக்கு, இங்கேயும் வளைவு இருக்கு. இதோடைய ஆரம்னா என்ன பார்த்தோம், மைய புள்ளியிலிருந்து இருக்கக்கூடிய தொலைவு தான் ஆரம். அதுதான் இந்த அர்த்தம். இங்க நம்ம சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல இருந்துட்டு கண்ணாடியோடைய அந்த கேர்வுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸை தான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னு சொல்ல போறோம். அல்லது வளைவு மையத்துடைய புள்ளியில இருந்துட்டு வளைவின் தொலைவு தான் நம்ம வளைவு ஆரம்னு கூப்பிட போறோம். அடுத்தது நம்ம போல் அல்லது ஆடியின் முனைகள் அப்படின்ற ஒரு வார்த்தையை பார்க்கலாம். நம்ம
இந்த மாதிரி ஒரு கோலத்தை தான் ரெண்டாக கட் பண்ணோம். ஸோ இந்த பகுதி கிடைச்சிருக்கு, இந்த பகுதி கிடைச்சிருக்கு. இது தனித்தனியாக நமக்கு ஆடிகளாக வேலை செய்ய ஆரம்பிக்கும், நமக்கான மிரர்ஸாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு இந்த பகுதி எடுத்துக்கலாம். இந்த கண்ணாடியுடைய மைய புள்ளி தான் நம்ம ஆடியின் முனை அப்படின்னு சொல்லி கூப்பிட போகிறோம். போல் ஆஃப் தி மிரர் அப்படின்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். அது பீன்னு எழுதுவோம் அந்த வார்த்தையை. ஸோ பி, ஓகேவா? போல் அப்படின்றதுனால பி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். பிரின்சிபல் ஆக்சிஸ் அடுத்தது முதன்மை அச்சுன்னா என்னன்னு பார்க்கலாம். முதன்மை அச்சுன்னா என்னன்னா ரொம்ப சிம்பிள் தான். முதன்மை அச்சு அல்லது பிரின்சிபல் ஆக்சிஸ்னா என்னன்னா, நம்ம ஒரு கோலத்தை எடுத்து இப்படி ரெண்டாக கட் பண்ணிட்டோம். அதோடைய சென்டர் ஆஃப் கர்வேச்சர், ஓகேவா, இங்கே போட்டிருக்கோம். வளைவு மையம் இங்கே இருக்கு. இந்த கண்ணாடியோடைய முனைகள் அல்லது போல் வந்து இங்கே இருக்கு. இது மையம், இது போல் அல்லது முனைகள்னு இப்போதான் முனைகளை பற்றி படித்தோம். ஆடியின் முனைன்னு படித்தோம். இந்த ரெண்டு புள்ளிகளை தொடுற மாதிரி வெளியிலேருந்து ஒரு லைட் வந்து படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பகுதியை தான் நம்ம முதன்மை அச்சுன்னு சொல்ல போகிறோம். ஸோ ரெண்டு புள்ளியும் தொட்டு போனோம்னா அந்த கோடு நேர்கோடை தான் வந்தாகணும். நேர்கோட்டில் வரக்கூடிய ஒரு வழி கண்ணாடியில் பட்டு திருப்பிய நேர்கோட்டிலேயே திரும்ப பயணம் பண்ணோம் அப்படின்றது தான் இங்கே விளக்க சொல்கிறாங்க. முதன்மை அச்சுனா ஒரு கோடு சென்டர் ஆஃப் கர்வேச்சரையும் போலையும் இணைக்கிறது தான் நம்ம பிரின்சிபல் ஆக்சிஸ் அல்லது முதன்மை அச்சுன்னு கூப்பிட போகிறோம். இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஒளி அச்சுன்னு கூப்பிடலாம் அல்லது ஆப்டிக்கல் ஆக்சிஸ் அப்படின்னு ரெண்டும் கூப்பிடலாம். அடுத்தது ஃபோக்கஸ் அல்லது குவியம் அல்லது ஃபோக்கல் பாயிண்ட், குவிய புள்ளி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு கண்ணாடி எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு சியை திருப்பி போட்ட கண்ணாடி எடுத்துக்கும். இது நமக்கு குழி ஆடிகள்னு சொல்லணும் அல்லது கான்கேவ்னு சொன்னோம். இதில் நிறைய லைட் வந்து படுதுன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. நிறைய லைட் வந்து படுது, நிறைய லைட் வந்து படுது. பட்டுட்டு கான்கேவ் குழியில் என்ன நடக்கும்னா எல்லா லைட்டையும் எடுத்துட்டு அது ஒரு புள்ளியில் வந்துட்டு இணைக்கும். உதாரணத்துக்கு இங்கே எல்லாம் படுற லைட் என்ன ஆகும், எதிரொலிக்கும், ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். அது இப்படி வரும், இப்படி வரும். பட் இது நேரில் போனது நேராக தான் திரும்பி வரும், மறுபடியும் இப்படி வரும், மறுபடியும் இப்படி வரும். எந்த ஒரு புள்ளியில் இந்த கண்ணாடியில் படக்கூடிய எல்லா ஒளிகளும் இணையுதோ, கன்வர்ஜ் ஆகுதோ, அதை தான் நம்ம ஃபோக்கஸ் அப்படின்னு கூப்பிட போகிறோம். அதை பொதுவாக கேபிட்டல் எஃப் வச்சு எழுதுவாங்க. அதே வந்துட்டு உங்களுக்கு இந்த கண்ணாடியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிஏ நார்மலாக போட்ட கண்ணாடி. இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப படக்கூடிய ஒளியானது விரிவடையும் அப்படின்றாங்க. இப்படி போகும், இப்படி போகும், இப்படி போகும், இப்படி போகும். இப்போ இது சிம்பிளாக நம்ம யோசிச்சு பாருங்களேன். எந்த ஒரு லைட் பட்டு விரிவடைஞ்சாலும் சாதாரணமாக ஒரு குட்டி உருவமாக தெரியுது, நமக்கு பெரிய உருவமாக தெரியும். அப்போ இந்த மாதிரி கண்ணாடிகளை எங்கே பயன்படுத்துவாங்க? மைக்ரோஸ்கோப்பில் பயன்படுத்துவாங்க, நுண்ணோக்கியில். ஏன்னா அங்கே தான் சின்ன பொருளை பெருசுப்படுத்தி நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ கண்ணாடியுடைய பயன்கள் உங்களுக்கு தெரியுதா? நீ முகம் பார்க்கவும் பயன்படுத்தலாம், ஒரு பொருளை பெருசுப்படுத்தி பார்க்கவும் பயன்படுத்தலாம், ஒரு பெரிய பொருளை சின்னதாக ஆக்கியும் நம்ம பயன்படுத்தலாம். இந்த மாதிரி பல மூலங்களில் நம்ம கண்ணாடியை பயன்படுத்த முடியும். ஒரு பொருள் எப்போ சின்னதாகும், பல ஒளி கற்றைகள் வந்து ஒளி கதிர்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு புள்ளியில் சந்திக்குது. இங்கே எல்லாமே சேர்ந்து விரிவடையுது. அந்த எந்த ஒரு புள்ளியில் இது எல்லாமே ஒன்று சேருது, எந்த ஒரு புள்ளியில் எல்லாமே விரிவடையுது அப்படின்றத தான் நம்ம ஃபோக்கஸ் அல்லது ஃபோக்கல் பாயிண்ட் அப்படின்னு கூப்பிட போகிறோம். குவியம் அல்லது குவிய புள்ளி அப்படின்னு கூப்பிட போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா பட்டுட்டு இந்த புள்ளியில் சேர்ந்துருது இல்லையா, இங்கே என்ன ஆகும்னா விரிவடைஞ்சு வெளில போகும். அப்போ இணையாது. அப்போ இது மறைமுகமாக என்ன சொல்கிறோன்னா, கண்ணாடிக்கு உள்ளார அது இணைஞ்சு திருப்பி எதிரொலிக்கிறது வந்துட்டு இந்த மாதிரி எதிரொலிக்கும் அப்படின்ற மாதிரி விளக்குறாங்க. இது உங்களுடைய ஃபோக்கல் அல்லது ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அடுத்தது ஃபோக்கல் லென்த்னா என்னன்னு பார்க்கலாம். குவியத்தின் தூரம். எடுத்துக்கக்கூடிய இந்த ஆடி, உதாரணத்துக்கு இந்த ஆடி எடுத்துக்கோங்க. இதனுடைய குவிய புள்ளி ஃபோக்கல் பாயிண்ட் வந்து இங்கே இருக்கு. இந்த பாயிண்ட்டுக்கும் கண்ணாடியுடைய போல்க்கும் இடைப்பட்ட தூரம், போல்க்கும் கேபிட்டல் எஃப்க்கும் இடைப்பட்டது. போல் நம்ம என்ன பார்த்தோம், ஆடி முனைக்கும் குவிய புள்ளிக்கும் இடைப்பட்ட தூரம் தான் உங்களுடைய ஃபோக்கல் லென்த். ஏன்னா தொலைவை கொடுக்கறதுனால லென்த் அல்லது தூரம், நீளம் அப்படின்னு எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இதை எழுதுறப்ப நம்ம இந்த தொலைவை எழுதுறப்ப சின்ன எஃப் பயன்படுத்த போறோம்.
கடைசியா ஃபோக்கல் பிளேன் அப்படின்றாங்க. ஒரு பேப்பரை எடுத்துட்டு இந்த குவிய புள்ளி மேல வைக்கிறேன்னு வச்சுக்கோயேன். ஒரு பேப்பர் எடுத்து இப்படி வைக்கிறேன். இந்த பேப்பர் இந்த அச்சுக்கு செங்குத்தா இருக்கும். இந்த பேப்பரை தான் நம்ம எப்படி பார்க்க போறோம்னா, ஃபோக்கல் பிளேன்னு பார்க்க போறோம் அல்லது குவியத்தின் தளம்னு பார்க்க போறோம். இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப முக்கியம். முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? சென்டர் ஆஃப் கர்வேச்சர் பார்த்தோம். கேபிட்டல் சி. அப்புறமா நம்ம என்ன பார்த்தோம்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், வளைவின் ஆரம் பார்த்தோம், கேபிட்டல் ஆர். அதுக்கப்புறம் ஆடியின் முனை பார்த்தோம், கேபிட்டல் பி. அதுக்கு அடுத்தது முதன்மை அச்சு பார்த்தோம். முதன்மை அச்சுக்கு பெருசா நம்ம எதுவும் எழுத்துக்களை கொண்டு எழுத போறது கிடையாது. அதுக்கு அடுத்தது குவியங்கள் பார்த்தோம், கேபிட்டல் எஃப். அதுக்கடுத்து குவியத்தின் நீளம் பார்த்தோம், சின்ன எஃப். கடைசியா ஃபோக்கல் பிளேன் ஒன்று பார்த்தோம். அது நமக்கு தேவையில்லை, அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த 5 எழுத்துக்களையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா இனிமே வர எல்லா டாபிக்லையுமே சிஆர்பிஎஃப் சின்ன எஃப்னு தான் நம்ம படிப்போம். அதனால இந்த செக்ஷன் இன்னும் 2 டாபிக் பார்க்கலாம். இது 2 முக்கியமான வார்த்தைகள் தான். இப்போ இந்த மாதிரி எடுக்கக்கூடிய ஒரு கண்ணாடியில் இது நம்மளுடைய ஆடியின் முனை, போல். இது ஆடியோடைய சென்டர் அல்லது அந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னா வளைவு மையம்னு படித்தோம். இதுக்கு இடைப்பட்ட தூரத்தை தான் நம்ம என்ன படித்தோம்னா ஆரம்னு படித்தோம். இப்போ இந்த நேர்கோட்டில் தோன்ற இதில் ஒரு லைட் படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது முதன்மை அச்சு பிரின்சிபல் ஆக்சிஸில் படக்கூடிய ஒளின்னு அர்த்தம். இதுக்கு பக்கத்தில் இன்னொரு லைன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு லைட் வந்து படுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது நம்ம பெராக்சியல் ரேஸ் அப்படின்னு கூப்பிட போறோம். அண்மை அச்சுக்கதிர்கள். அச்சுக்கதிர்களுக்கு பக்கத்துல ஒரு கதிர் போகுதான், அதை நம்ம அண்மை அச்சுக்கதிர்கள்னு கூப்பிட போறோம் அல்லது பெராக்சியல் ரேஸ்னு கூப்பிட போறோம். அச்சுக்கதிர்களுக்கு தூரமா வரக்கூடிய கதிர்களை நம்ம ஓரக்கதிர்கள்னு கூப்பிட போறோம் அல்லது மார்ஜினல் ரேஸ்னு கூப்பிட போறோம். சப்போஸ் இந்த அச்சு தான் அச்சு, இது பக்கத்துல வர்றதை நம்ம அண்மை அச்சுக்கதிர்கள் அல்லது பெராக்சியல் ரேஸ்னு பார்த்தோம். தூரமா வரக்கூடியதை நம்ம மார்ஜினல் ரேஸ்னு பார்க்க போறோம் அல்லது ஓரக்கதிர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். பக்கத்துல வர்றது விலகல் அடைகிறது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். உண்மையா இங்க பேர அண்மை அச்சுக்கதிர்கள் பக்கத்து இங்க வருது, இது விலகல் அடைகிற கோணம் வந்து கம்மியா இருக்கு. ஓரக்கதிர்கள் வர்றது விலகல் அடைகிறதோட கோணம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இதெல்லாம் ஒன் வேர்ட்ல கேட்பாங்க. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நம்ம முழுக்க அச்சு முதன்மை அச்சுக்கு பக்கத்துல வரக்கூடிய கதிர்களை மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். அண்மை அச்சு கதிர்களை மட்டும், அதாவது பெராக்சியல் ரேஸை மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். அதை பத்தி தான் பல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பல டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணுவோம். அதனால நம்ம அடுத்தடுத்த வர வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோல இது வரைக்கும் நம்ம பார்த்த டாபிக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து பாருங்க. தேங்க்யூ, பாய்.